வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த அலச போறோம். நீங்க எங்களுக்கு ஒரு எழுத்தாளரோட குறிப்புகளை அனுப்பியிருக்கீங்க. அவர் இங்கிலாந்துலயும் இந்தியாலயும் பொது இடங்கள்ல அவருக்கு கிடைச்ச அனுபவங்களை பத்தி எழுதியிருக்கார். ஒரு லண்டன் ட்ரெயின் பயணத்துக்கும் ஒரு டெல்லி பஸ் பயணத்துக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய கலாச்சார வித்தியாசம் இருக்குன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா. சாதாரணமா நம்ம தினமும் பார்க்குற விஷயங்கள் தான். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் ரெண்டு சமூகங்களை பத்தி எவ்வளவு ஆழமான உண்மைகளை சொல்லுதுங்கிறது தான் இங்க ஆச்சரியமே. ஒண்ணுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாத இந்த ரெண்டு உலகங்களுக்குள்ள இப்ப நாம ஒரு ஆழமான பயணம் போகலாம். நிச்சயமா. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பப்ளிக் ஸ்பேஸ், அதாவது பொது வெளிங்கிறது எதுக்காக இருக்குங்கிற கேள்வி இது எழுப்புது. ம் நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு அமைதியா தனிமையா இருக்கிறதுக்கான இடமா, இல்லனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசுற பழகுற ஒரு ஒரு துடிப்பான சமூக களமா? அப்படியா? இந்த எழுத்தாளரோட அனுபவங்கள் இந்த ஒரு கேள்விக்கு ரெண்டு முற்றிலும் வேற வேற பதில்களை காட்டுது. சரி, அப்ப முதல் பதில தேடி லண்டனுக்கு போலாம். அங்க அந்த எழுத்தாளருக்கு கிடைச்ச அனுபவம் அவரை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குது. ஆமா. லண்டனோட தெருக்கேறிய வீதிகளை அவர் எப்படி வர்ணிக்கிறார்னா, சத்தமே இல்லாத ஒரு பழைய காலத்து ஊமை படம் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ம் அப்போதான் பாஸ்கலோட ஒரு புகழ்பெற்ற வரிய கொஞ்சம் மாத்தி சொல்றார். இந்த முடிவில்லாத கூட்டங்களின் நித்திய மௌனம் என்னை அச்சுறுத்துகிறதுன்னு. ஒரு பெரிய கூட்டத்துல சத்தமே இல்லைங்கிறது எவ்வளவு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். ஆமா. ஆனா இங்க நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மௌனம்ங்கிறது அது அவங்க நட்பா இல்லைங்கிறதோட அடையாளம் கிடையாது. ஓ, எழுத்தாளரே அதை குறிப்பிடுறார். ஒரு தடவை யார்கிட்டயாவது அறிமுகமாயிட்டா அவங்க ரொம்ப அன்பா இயல்பா தான் பழகுறாங்க, எந்த ஒரு இறுக்கமும் இல்லைன்னு சொல்றாரு. சரி. அப்போ இந்த மௌனம்ங்கிறது பொது இடத்துல எல்லாரும் மதிக்கிற ஒரு எழுதப்படாத விதி. அது தனிப்பட்ட முறையில உங்களை நிராகரிக்கிற செயல் கிடையாது. இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஓ, அப்போ இது ஒரு சோஷியல் ரூல் மாதிரி. ஆனா ஒரு சந்தேகம். இந்த மாதிரி பொது இடத்துல அமைதியா இருக்கிறது அவங்க இயல்பா, இல்ல இது ஒரு கத்துக்கிட்ட பழக்கமா? மிகச்சரியான கேள்வி. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து போறவங்களுக்கு இது பழக ரொம்ப நாள் ஆகுமே. இது இயல்பை விட கத்துக்கிட்ட ஒரு சமூக நடத்தை தான். பல நூற்றாண்டுகளா தனிநபர் சுதந்திரம், தனியுரிமை, அப்புறம் பர்சனல் ஸ்பேஸ்னு சொல்லப்படுற தனிப்பட்ட வெளிக்கு அவங்க கொடுக்கிற முக்கியத்துவத்தோட விளைவுது. ஓஹோ. நெரிசலான ஒரு நகரத்துல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்னா வாழும்போது ஒருத்தர் இன்னொருத்தரோட வெளிக்குள்ள நுழையாம தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த மௌனம் ஒரு கருவியா பயன்படுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிற மரியாதை மாதிரி. ஆமா, இது ஒரு விதமான சமூக ஒப்பந்தம். நீங்க என் விஷயத்துல தலையிடாதீங்க, நான் உங்க விஷயத்துல தலையிட மாட்டேங்கிற மாதிரி. புரியுது. இதுக்கு அவரு சில நல்ல உதாரணங்களையும் சொல்றார். லண்டன் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்ல எல்லாரும் முகத்தை நியூஸ் பேப்பருக்குள்ள புதைச்சுக்கிட்டு உட்காண்டிருப்பாங்களாம். ம் இதை பார்த்து கடுப்பான இன்னொரு இந்தியர் அவங்கள ஆர்க்டிக் பெருங்கடல்ல மிதக்கிற பனிப்பாறைகளோட ஒப்பிட்டு எழுதியதையும் இவர் ஞாபகப்படுத்துறார். பனிப்பாறைகள், என்ன ஒரு கற்பனை! அந்த ஒப்பீடு ரொம்ப பொருத்தம். ஏன்னா பனிப்பாறைகள் ஒன்னோட ஒன்னு உரசாம மிதந்து போகும் இல்லையா, அது மாதிரிதான். ஆமா. அது மட்டும் இல்ல, பப்கள், ரெஸ்டாரண்ட்கள் பத்தியும் அவர் சொல்றார். மதிய நேரத்துல கூட்டம் நிரம்பி வழிஞ்சாலும் அங்கேயே ஒரு கிசுகிசு சத்தம் கூட கேட்காது, எந்த உரையாடலும் இருக்காதுன்னு ஆச்சரியப்படுறாரு. எல்லாத்துக்கும் மேல கிளப்கள். பொதுவா கிளப்னா எல்லாரும் சந்திச்சு பேசுற இடம்னு நாம நினைப்போம். ஆனா அங்கதான் இருக்கிறதுலயே மயான அமைதி நிலவுதுன்னு சொல்றார். ஆமா, ஒரு தடவை அவர் ஒருத்தர்கிட்ட பேச்சு கொடுக்க முயற்சி பண்ணும்போது அவங்க எந்த விதத்திலையும் இவரை அவமானப்படுத்தாம ஆனா ரொம்ப திறமையா அந்த உரையாடலை தவிர்த்ததை பார்த்து பிரமிச்சு போறாரு. அது எப்படி சாத்தியம்? அது ஒரு கலை. அதுக்கு பேரு பொலைட் இவேஷன். அதாவது மரியாதையா ஒரு விஷயத்த தவிர்க்கிறது. ஓ. ஒரு புன்னகையோட சின்னதா தலையசைச்சிட்டு திரும்பவும் அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இது உங்களை அவமானிப்பதா அர்த்தம் இல்ல. சரி. நான் இப்போ தனியா இருக்க விரும்புற, என் தனிப்பட்ட வெளிய மதியுங்கன்னு சொல்றதுக்கான நாகரிகமான வழி அது. இந்த அமைதி அவங்க கலாச்சாரத்துல மத்தவங்களுக்கு கொடுக்கற ஒரு மரியாதை. அப்போ லண்டனோட அந்த நித்திய மௌனம் ஒரு விதமான மரியாதை. சரி, இந்த ஊமை படத்துல இருந்து நேரா ஒரு அதிரடியான மசாலா படத்துக்கு போவோம் வாங்க, நம்ம டெல்லி பஸ்ஸுக்கு. வாங்க போலாம். எழுத்தாளர் அத எப்படி சொல்றார்னா, நமது தேசிய வாழ்க்கையின் ஒரு சூக்ஷ்ம வடிவம்னு சொல்றார். அடேங்கப்பா, ஒரு பஸ்ஸுக்குள்ள மொத்த இந்தியாவையும் பார்க்கலாமா? கிட்டத்தட்ட அப்படிதான் அவர் வர்ணிக்கிறாரு. அங்க இருக்கிற உடல் ரீதியான நெருக்கத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். அது லண்டனுக்கு முற்றிலும் நேர் எதிர். ஆமா, அவர் விவரிக்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பஸ் பிரேக் பிடிக்கும்போது நிலை தடுமாறாம இருக்க மக்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிக்கிறது ரொம்ப சாதாரணமா. ஏன், பக்கத்துல நிக்கிறவரை ஒரு தலையணையா பயன்படுத்துறது கூட நடக்குமா? இத கேட்கவே சிரிப்பு வருது. யாராவது இதை எதிர்த்து கேட்டா என்ன சொல்லுவாங்களா?
இதுல என்ன தப்பு, நீங்க ஒன்னும் பொம்பளை இல்லையே, இன்னும் ரொம்ப வருத்தப்பட்ட குரல்ல பதில் வருமா. இதுல நாம கவனிக்க வேண்டிய ஆழமான விஷயம் என்னன்னா, இங்க உடலுங்கிற விஷயம் பார்க்கப்படுற விதமே வேற. லண்டன்ல உடலுங்கிறது ஒரு தனிப்பட்ட சொத்து. உங்களோட அனுமதி இல்லாம யாரும் அதை தொடக்கூடாது. ஆமா. ஆனா டெல்லி பஸ்ல உடலுங்கிறது அந்த சமூகத்தோட ஒரு அங்கமா பார்க்கப்படுது. அந்த நெரிசல்ல அது ஒரு பொதுவான அனுபவத்தோட பகுதியா மாறிடுது. அதனாலதான் உடல் ரீதியான எல்லைகள் ரொம்ப நெகிழ்வுத்தன்மையோட இருக்கு. அடுத்தவர் கையெடுத்து டைம் பாக்குறதெல்லாம் வேற லெவல். தயக்கமே இல்லாம அடுத்தவர் கைய புடிச்சு அவர் வாட்ச்ல டைம் என்னன்னு பாப்பாங்களாம். நம்ம ஊர்ல எம்டிசி பஸ்ல யாராவது என்கிட்ட இப்படி செஞ்சா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. அது அத்துமீறலா பார்க்கப்படாது. அப்படியா? அங்க அது அத்துமீறலா பார்க்கப்படல. அது ஒரு விதமான உரிமையா, ஒரு சமூக பகிர்வா பார்க்கப்படுது. உன் வாட்ச் ஏன் வாட்ச்ங்கிற மாதிரி. ஓ. இதுக்கெல்லாம் காரணம் தனிப்பட்ட மற்றும் பொது வாழ்க்கைக்கு பீச் இருக்கும் கோடு ரொம்ப மெல்லிசா, சில சமயம் இல்லாமலே இருக்கு. அதனாலதான் உரையாடல்களும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, அந்த உரையாடல்கள் அது வெறும் சத்தம் இல்ல, அது ஒரு விதமான தொடர்புன்னு சொல்றார். அறிமுகமே இல்லாத ஆளுங்க பீச் கூட ஜாலியா ஜோக் அடிச்சுக்கிறாங்க. ம். ஒரு தடவை எழுத்தாளர் ஒரு பெரிய தொப்பி போட்டிருந்தத பார்த்து ஒரு பயணி, என்னங்க உங்க உடம்ப விட உங்க தொப்பி வெயிட்டா இருக்கும் போல இருக்கேன்னு கிண்டல் பண்ணிருக்கார். மொத்த பஸ்ஸும் சிரிச்சிருக்கும்ல. நிச்சயமா. இது மற்றவர்களை பற்றி ஒரு இயல்பான ஆர்வத்தை காத்துது. லண்டன்ல அடுத்தவங்கள முறைச்சு பார்க்கறது கூட தப்பு. கரெக்ட். ஆனா இங்க அடுத்தவங்களோட உடை, பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஒரு உரையாடலை தொடங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அது ஒரு அத்துமீறலா இல்லாம ஒரு விதமான இணைப்பா, அக்கறையா பார்க்கப்படுது. அதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்றாரு. எழுத்தாளருக்கு அடிக்கடி கழுத்த ஒரு பக்கமா வெட்டிக்கிற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அத பார்த்த ஒருத்தர் நேரா வந்து, இது பழக்கமா நோயான்னு கேட்டுட்டாராம். ஆமா, அதான், இது உங்களுக்கு பழக்கமா இல்ல நோயான்னு கேட்டிருக்கார். இவர் பதில் சொல்றதுக்குள்ள பழக்கங்கள் எப்படி நம்மளோட இரண்டாவது இயல்பா மாறுதுன்னு ஒரு சின்ன லெக்சரே கொடுத்திருக்காராம். இதுதான் அந்த வித்தியாசம். இங்க ஒரு அந்நியர் என்பவர் விலகி இருக்க வேண்டிய நபர் இல்ல. அவர் நம்மளுடைய உரையாடல்ல வாழ்க்கையில பங்கு பெறக்கூடிய ஒருத்தர். அதனாலதான் ஒருத்தரோட தனிப்பட்ட பழக்கத்தை பத்தி விசாரிக்கிறது அக்கறையோட வெளிப்பாடா பார்க்கப்படுது. அந்த பயணங்கிறது தனித்தனியா நடக்கிற விஷயம் இல்ல, அது ஒரு பகிரப்பட்ட அனுபவம். இந்த பகிர்தல்ங்கிற உணர்வு வெறும் பேச்சோடையும் தொடுதலோடையும் நிக்கல. ஒரு பொதுவான சொத்துரிமை, ஒரு கூட்டு பொறுப்புணர்வுன்னு அடுத்த கட்டத்துக்கு போகுது. இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த செய்தித்தாள் உதாரணத்தை சொல்லுங்க, அது ரொம்ப அருமையானது. ஆமா, ஒருத்தர் பஸ்ல நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தா அவர் படிக்காத பக்கங்களை பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப மரியாதையா எடுத்து படிப்பாங்களாம். படிச்சு முடிச்சதும் அத கசக்காம பத்திரமா திருப்பி கொடுத்துடுவாங்களாம். இது ஒரு எழுதப்படாத விதி மாதிரி. ஆனா கீத விஷயத்துல ஆனா இதுக்கு நேர்மாறா ஒரு அனுபவமும் அவர் கிடைக்குது. அவர் கையில கீதா புத்தகம் வச்சிருந்தத பார்த்து ஒருத்தர் அதை பிடுங்க முயற்சி பண்ணிருக்கார். இவர் ஆட்சேபனை தெரிவிச்சதும் அந்த ஆளுக்கு கோபம் வந்து, ஒரு புனித நூலை வச்சுக்கிட்டு இவ்வளவு கஞ்சத்தனமா இருக்கேன்னு திட்டியிருக்கார். பாத்தீங்களா? இது என்ன முரண்பாடு? ஒரே இடத்துல எப்படி இவ்வளவு மரியாதையும் இவ்வளவு உரிமையும் எடுக்க முடியுது? இது ஒரு சிக்கலான ஆனா மிக முக்கியமான ஒரு நுணுக்கத்தை காட்டுது. இங்க பகிர்தல் எதிர்பார்க்கப்படுது, ஆனா எது பகிரப்படணும் எது கூடாதுங்கிற விதிகள் சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஓ. செய்தித்தாள்ங்கிறது அன்றாட தற்காலிகமான ஒரு பொருள். அது ஒரு தனிநபருக்கு மட்டும் சொந்தமானது இல்லைன்னு இந்த சமூகம் நினைக்குது. சரி. கீன மாதிரிங்கிற புனித நூல் ஒரு தனிநபரோட சொத்தா பார்க்கப்படல. அது அந்த சமூகத்தோட பொதுவான ஞானம், பொது சொத்து. அதை ஒருத்தர் மட்டும் தனக்குள்ள வச்சுக்கிறது ஒரு விதமான சுயநலமா பார்க்கப்படுது. அதனாலதான் எதிர்வினையும் அந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு. அடேங்கப்பா. அப்போ ஒரு பொருளோட மதிப்பு அது தனிப்பட்டதா இல்ல பொதுவானதாங்கிறத அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்களே முடிவு பண்றாங்க. சூப்பர். கரெக்ட். செல்லாத ரூபாய் நாணயம் கதை இதை விட சுவாரஸ்யமானது. ஒரு செல்லாத ₹1க்காக ஒரு பஸ்ஸே ஒண்ணு கூடுதுன்னா பாத்துக்கோங்களேன். ஆமா, அதை விவரிங்க. அது கூட்டு பொறுப்புணர்ச்சிக்கு ஒரு சிறந்த உதாரணம். எழுத்தாளர்கிட்ட இருந்த ஒரு செல்லாத நாணயத்தை கண்டக்டர் வாங்க மறுத்துடுறார். இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்போ சம்பந்தமே இல்லாத இன்னொரு பயணி தாமாகவே முன்வந்து அந்த நாணயத்தை வாங்கிக்கிறாராம். ஆமா, அந்த செல்லாத நாணயத்தை வாங்கிக்கிட்டு இவருக்கு ஒரு நல்ல நோட்டை கொடுத்து கவலைப்படாதீங்கன்னு சொல்றார். இது ஏதோ தனிப்பட்ட உதவியா நடக்கல, பஸ்ல இருந்த மத்த பயணிகளோட பொது விருப்பத்துக்கு கட்டுப்பட்டு தான் இது நடக்குதுன்னு சொல்றார். இதுதான் அந்த சமூகத்தோட சக்தி. இங்க அந்த பிரச்சனை எழுத்தாளருக்கும் கண்டக்டருக்கும் நடுவுல இல்ல. அது அந்த எழுத்தாளருக்கும் அந்த பஸ்ல பயணம் செய்யற மொத்த சமூகத்துக்கும் பீச்சுள்ள பிரச்சனையா மாறிடுது. ஒரு பஞ்சாயத்து மாதிரி. ஆமா,
அந்த பஸ்ஸு அந்த நேரத்துக்கு ஒரு தற்காலிக கிராமமா ஒரு பஞ்சாயத்தா மாறி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுது. தனிநபரோட சிக்கலை அந்த குழுவே தத்தெடுத்துக்குது. இது ஒரு அருமையான சமூக இயங்குமுறை. வெறும் பேச்சு, பகிர்வு, பஞ்சாயத்து மட்டும் இல்ல. சில சமயம் பஸ் ஒரு நாடக மேடையாவே மாறிடுதுன்னு சொல்றாரு. இது வெறும் பயணம் இல்ல, இது ஒரு மனித நகைச்சுவை நாடகம்னு குறிப்பிடுறாரு. ஆமா, ஏன்னா அங்க நடக்கிற சம்பவங்கள் அப்படி உணர்ச்சிகளோட வெளிப்பாடு ரொம்ப தீவிரமா நாடகத்தனமா இருக்கு. சில உதாரணங்களை பாருங்களேன். ஒரு இளம் பொண்ணு கணவனோட சண்டை போட்டுட்டு ஓடுற பஸ்ஸோட ஜன்னல் வழியா குதிச்சு தற்கொலை பண்ண முயற்சி பண்றதும், கணவன் அவளை இழுத்து பிடிக்கிறதும் ஒரு காட்சியாம். அட கடவுளே! பயணிகளுக்குள்ள வர்ற வாய் தகராறு, சில சமயம் கை கலப்பு வரைக்கும் போறதும் இன்னொரு காட்சி. இதுல உச்சகட்டமான காட்சி அந்த டிரைவர் கண்டக்டர் சண்டை. ஆமா, டிரைவரும் கண்டக்டரும் சண்டை போட்டுக்கிட்டு டிரைவர் கோபத்துல பஸ்ஸ நடு ரோட்ல நிறுத்திட்டு சாவி எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருந்த பார்க்ல போய் படுத்துக்கிட்டாராம். என்னது, பார்க்ல போய் படுத்துக்கிட்டாரா? ஆமா, அதுக்கப்புறம் பஸ்ல இருந்த அத்தனை பயணிகளும் இறங்கி போய் அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி சமாதானப்படுத்தி திரும்பவும் பஸ்ஸை எடுக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் எந்த ஊர்ல நடக்கும்? இங்கேதான். இது வெறும் சம்பவங்கள் இல்ல, இவை பொதுவெளியில் அரங்கேற்றப்படும் நாடகங்கள். இதுல அந்த பஸ்ஸில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஒரு நடிகர், ஒரு பார்வையாளர். கரெக்ட். ஒரு டிரைவரை சமாதானப்படுத்துறதா இருந்தாலும் சரி, ஒரு தற்கொலையை தடுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த நாடகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய கூட்டு பொறுப்பு அந்த சமூகத்துக்கு இருக்குன்னு அவங்க உணர்றாங்க. யாரும் இதுல இருந்து ஒதுங்கி நிக்க முடியாது. எல்லோரும் அந்த நாடகத்தின் ஒரு பகுதியாகி விடுகிறார்கள். இதுவரைக்கும் நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் ஒன்னா இணைக்கிற மாதிரி ஒரு கடைசி கதை. இதுதான் இந்த அனுபவத்தோட மகுடன்னு சொல்லலாம். எழுத்தாளர் பஸ் ஸ்டாப்ல ஒரு பெரியவரை சந்திக்கிறார். இந்த உரையாடல் எப்படி படிப்படியா ஆழமாகுதுங்கிறது தான் இதுல கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமா, செங்கோட்டைக்கு போற பஸ் எதுன்னு ஒரு சாதாரண கேள்வியோட தான் அந்த உரையாடல் தொடங்குது. அதுக்கு அந்த பெரியவர் பதில் சொல்லிட்டு சும்மா இல்லாம தன்னோட BA படிக்கிற மகளையும் மகனையும் அறிமுகப்படுத்துறார். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்டிட் ஜவஹர்லால் நேருவை பார்த்துட்டு வர்றதாவும் சொல்றார். பாருங்க, ஒரு பொதுவான தகவல் பரிமாற்றம் இப்ப குடும்பம், அரசியல்னு மெதுவா தனிப்பட்ட விஷயங்களுக்கு நகருது. அடுத்ததுதான் அதிர்ச்சி. திடீர்னு தன்னோட அப்பாவோட தனக்கு நடந்த ஒரு வழக்கு பத்தி ரொம்ப தனிப்பட்ட ஒரு கதைய சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு அந்நியர்கிட்டயா? ஆமா, அவங்க அப்பா ஒரு காதலிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததால ஏற்பட்ட பிரச்சனை அது. அந்த வாக்குவாதத்தோட விவரங்களை கூட மதிப்பிற்குரிய தந்தையே நீங்கள் இதை செய்ய முடியாதுன்னு அவங்க சொன்ன வசனத்தோட அப்படியே விவரிக்கிறார். நம்பவே முடியல. இது நடந்து சில நிமிஷங்கள் தான் ஆகுது. ஒரு அந்நியர்கிட்ட எப்படி இவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ தனிப்பட்ட விஷயத்த பகிர்ந்துக்க முடியுது? இதுக்கு தான் எழுத்தாளர் பொது மற்றும் தனிப்பட்ட விஷயங்களுக்கு இடையேயான வேறுபாட்டை அழிக்கும் பரந்த மனப்பான்மைன்னு சொல்றார். இங்கே ஒரு அந்நியர் என்பவர் ஒரு அந்நியராகவே பார்க்கப்படுவதில்லை. அவர் சில நிமிடங்களிலேயே நம்முடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நண்பராக மாறும் வாய்ப்பு இருக்கு. உரையாடர் ஒரு மோடிலோடு நிபுண ஆச்சரியம். பஸ் வந்ததும் சரி நான் வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா அந்த பெரியவர் இந்த அருமையான உரையாடலுக்கு நன்றி சொல்ற விதமா மாம்பழம் அனுப்புறதா சொல்றாராம். ஆமா, தன்னோட தோட்டத்து மாம்பழங்களை வீட்டுக்கு அனுப்புறதா சொல்லி எழுத்தாளரோட முகவரிய கேட்கிறார். அந்த மாம்பழம் கொடுக்க முன் வந்தது வெறும் மரியாதைக்காக இல்ல, அது ஒரு தற்காலிகமான பொது சந்திப்பை ஒரு நீடித்த தனிப்பட்ட இணைப்பாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி. ஆமா, அந்த 10 நிமிட உரையாடல் ஒரு புதிய உறவை உருவாக்கும் சாத்தியத்தை திறந்து விடுகிறது. இதுதான் இந்திய பொதுவெளியின் தனித்துவம். ஆக இந்த 2 அனுபவங்கள்ல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? பொதுவெளிய அணுகிறதுல அடிப்படையில 2 வெவ்வேறு தத்துவங்கள் கொண்ட கலாச்சாரங்களை பாக்குறோம். ஆமாம். ஒன்னு தனிநபர் வெளிக்கும் அமைதிக்கும் மரியாதை கொடுக்குது. இன்னொன்னு சத்தமான, உயிரோட்டமான, சில சமயம் குழப்பமான சமூக ஈடுபாட்டை கொண்டாடுது. இதுல எது சரி எது தப்புங்கிற கேள்விக்கே இடமில்ல. இந்த ரெண்டுமே ஒரு தனிநபருக்கும் சமூகத்துக்கும் உள்ள உறவை பத்தி வெவ்வேறு விதமான புரிதல்களை வெளிப்படுத்துது. ஒரு கலாச்சாரத்துல பொதுவெளியில ஒருத்தரோட அடையாளம் ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் இருக்கு. இன்னொரு கலாச்சாரத்துல அது ரொம்ப திறந்ததாகவும் பாதிக்கப்படக்கூடியதாகவும் சுத்தி இருக்கிற எல்லாரோடையும் பின்னி பிணைஞ்சதாகவும் இருக்கு. நிஜம்தான், ரெண்டுமே அந்தந்த சமூக சூழலுக்கு ஏத்த மாதிரி உருவாகி இருக்கு. இது உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி எழுப்புது. இந்த இந்திய எழுத்தாளர் ஆங்கிலேயர்களோட மௌனத்தை பயமுறுத்துவதாகவும் அவங்க பொது வாழ்க்கையை சலிப்பூட்டுவதாகவும் பார்க்கிறார். ஆமா, இந்திய பேருந்து அனுபவத்தை ஒரு துடிப்பான மனித நகைச்சுவை நாடகமா பார்க்கறார் இல்லையா? ஆமா. ஆனா இதே அனுபவத்தை ஒரு ஆங்கிலேயர் எப்படி பார்ப்பார்? அவர் டெல்லி பஸ் பயணத்தை துடிப்பானதா பாப்பாரா, இல்ல அத்துமீறல், குழப்பம், மன அழுத்தம்னு நினைப்பாரா? நல்ல கேள்வி. சமூக இணைப்புக்கும் குழப்பப்புக்கும் தனிமைக்கும் தனி உரிமைக்கும் பீச்சுள்ள கோட்டையை நீங்க உங்க வாழ்க்கையில எங்க வரையறீங்க? இது யோசிக்க வேண்டிய